சிலுவையின் காலம் கிருபையின் காலம், சிலுவையின் காலம் கிருபையின் காலம், மன்னிப்பு அருளிய கர்த்தரின் காலம், மன்னிப்பு அருளிய கர்த்தரின் காலம், இதுதான் இயேசுவின் காலம். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes tous heureux? Oui? Non? Vous parlez français? Ça va pas, non? எல்லாம் ஓகேயா? நான் பிரெஞ்சில் பேசினா உங்களுக்கு புரியாது. Si je parle en français, vous n'allez pas comprendre. ஏன்னா என்னுடைய பிரெஞ்சு ரொம்ப ஸ்டாண்டர்ட். Parce que mon français, il est vraiment élevé. அதனால நான் தமிழ்லே பேசுறேன். Donc je préfère parler en tamoul. தானியேல் 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. On va tourner Daniel chapitre 3. தானியேல் 3வது அதிகாரத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. Dans Daniel chapitre 3, il y a un épisode que tout le monde connaît. சரித்திரம் விரும்புகிறவர்களுக்கு மாத்திரம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். Pour ceux qui aiment en fait l'histoire, je vais vous partager quelque chose. விருப்பமானால் எழுதிக் கொள்ளுங்கள். Si vous voulez, vous pouvez l'écrire. கிறிஸ்துவுக்கு முன் 609வது ஆண்டிலே Avant Jésus-Christ, 609 avant Jésus-Christ, பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்திலே இருந்து சில வாலிபர்களை பிடித்து கொண்டு போனான். le roi Nebuchadnezzar en fait, il a pris en captivité des jeunes d'Israël. ஏனென்றால் Pourquoi? வாலிபர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். Parce qu'en fait, avec les jeunes, on peut faire beaucoup de choses. உலகத்துக்கே தெரியும், வாலிபர்களை வைத்து தான் விளையாட்டு போட்டிகள் நடத்தலாம், வியாபாரங்கள் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். Parce que le monde sait en fait qu'avec les jeunes, on peut les faire participer à des compétitions ou faire du commerce avec eux. விளையாட்டு போட்டிகளுக்கு தெரிவு செய்யும் பொழுது வாலிபர்களை தான் தெரிவு செய்வார்கள். Et vraiment, quand on veut choisir quelqu'un pour les jeux, ben on choisit plutôt les jeunes. ராணுவத்துக்கு சேர்க்கும் பொழுது வாலிபர்களை தான் ராணுவ வீரர்களாக Et சேர்ப்பார்கள். vraiment, pour l'armée, on choisit en fait des jeunes, on choisit les jeunes. ஆண்டவரும் வாலிபர்களை தான் தெரிவு செய்தார். Et Dieu même choisit les jeunes. இயேசு தனக்கு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். Jésus a choisi ses 12 disciples. அந்த 12 பேருமே வாலிபர்கள். Et ces 12 disciples étaient des jeunes. அதிலே மூத்தவர் பெயர் பேதுரு. Et l'aîné s'appelait Pierre. அவர் ஒருவர் மாத்திரம் தான் திருமணம் செய்திருந்தார். Et lui seul en fait était marié. மற்றவர்கள் எல்லாரும் பிறகுதான் திருமணம் Et செய்தார்கள். les autres en fait ils se sont mariés après. இப்படி ஊழியத்திலேயும் சரி, ராணுவத்திலேயும் சரி, விளையாட்டுகளிலும் சரி, எல்லாவற்றிலும் வாலிபர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். Que ça soit dans les jeux, dans le ministère, dans l'armée, il y a que les jeunes qui ont été choisis. அதனால் தேவனுடைய ராஜ்யத்திலேயும் வாலிபர்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும். Donc même dans la présence de Dieu, en fait, c'est les jeunes qui doivent faire le ministère. நான் 3 சபைகளுக்கு பெரிய பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது எனக்கு வயது 18. Quand j'ai été oint en fait pour diriger 3 églises comme pasteur, j'avais l'âge de 18 ans. ஆனால் சில நேரம் இந்த காலத்துல 28 வயது பையன்களை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரசங்கம் கூட பண்ண தெரியாமல் இருக்கிறது. Mais maintenant, quand on voit même les jeunes de 28 ans, ils ne savent pas faire des prédications. அதனால் உலகத்திலே ஆட வேண்டிய ஆட்டம் எல்லாம் ஆடிவிட்டு வயது முதிர்ந்து போய் ஊழியத்துக்கு வருகிறார்கள் தாத்தாமார்களாக. Et on voit qu'en fait, c'est des grands-pères qui sont en train de servir Dieu après avoir tout vécu dans le monde, après avoir dansé toutes les danses. தாத்தாமார் ஃபுட்பால் அடித்தால் எப்படி இருக்கும்? Imaginez un grand-père qui joue au football. இங்க பாஸ் பண்ணுடா, பாஸ் பண்ணு கொஞ்சம். Il va être là, oui, passe-moi le ballon et il va se tordre les épaules. தாத்தாமார் பாக்ஸிங் அடிச்சா எப்படி இருக்கும்? Imaginez un grand-père qui fait du boxe. வெள்ளமா அடிச்சிடாதீங்க. Ne me frappez pas fort. தாத்தாமார் ராணுவ வீரர்களாய் மாறினால் எப்படி இருக்கும்? Imaginez les grands-pères autant que soldats. ஆனால் இப்படித்தான் ஊழியத்திலே நடக்கிறது. Mais c'est ce qui se passe dans les ministères. ஊழியத்திலே வருகிறவர்கள் अनेகர் தாத்தாமார்களாய் இருக்கிறார்கள். Et regardez, dans les ministères, souvent c'est des grands-pères qui servent Dieu. இந்த சீயோன் சுவிசேஷ சபையின் பிரெஞ்சு ஆராதனையிலே எனக்கு பிடித்த ஒரு அம்சம், நிறைய பேர் வாலிபர்கள் என்னை போல. Et j'aime bien en fait le culte en français parce qu'il y a beaucoup de jeunes comme moi. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஆளுங்களேடா. அப்போ நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? Regardez le roi Nebuchadnezzar. அவனுடைய தேசத்து அரசாங்க வேலைக்காக வாலிபர்கள் அவனுக்கு தேவைப்பட்டது. En fait pour le travail de son royaume, il avait besoin de jeunes.
ஆகவே இந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள். Et les Juifs, en fait, ils étaient remplis de sagesse, d'intelligence. இதனால் கிறிஸ்துவுக்கு முன் 609 ஆண்டு அவன் வந்து வாலிபர்களை பிடித்து கொண்டு போனான். Et 609 avant Jésus-Christ, en fait, il est venu prendre en captivité les jeunes. அப்படி பிடித்து கொண்டு போகப்பட்ட வாலிபர்களின் 3 பேரின் கதை தான் இன்றைக்கு நான் பேச Et போகிறேன். je vais vous parler, en fait, des 3 captifs, en fait, d'Israël que je vais vous parler aujourd'hui. அந்த 3 பேரினுடைய பெயர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. Et ces 3 personnes étaient Shadrach, Meshach et Abednego. இப்போ இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் ஒரு சில வருஷங்கள் நடந்து முடிந்து விட்டன. Après quelques années, en fait, qu'ils étaient en captivité à Babylone. இவர்கள் அங்கே நல்ல அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கின்றார்கள். Et là, ils étaient bien placés, ils étaient dans de bons travail. அப்பொழுது ஒரு பயங்கர சம்பவம் நடக்கிறது. Et il y a une terrible épisode qui se produit. முதலாவது வசனத்தை வாசியுங்கள். On va lire le verset தானியேல் 1. 3ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். Daniel chapitre 3 verset 1. நீங்க வாசிங்க, பிரெஞ்சில மாத்திரம் வாசிங்க. Le roi Nebuchadnezzar fit une statue d'or haute de 60 coudées et large de 6 coudées. Il la dressa dans la vallée de Dura, dans la province de Babylone. 90 அடி உயரமான ஒரு சிலையை செய்தான். Et là, on voit qu'il fait en fait une statue haute de 60 coudées de large. 9 அடி அகலம். Et c'est large de 70. இப்போ இந்த கூரை எவ்வளவு உயரமா இருக்கும்? எத்தனை அடி இருக்கும்? Imaginez le plafond, il est à quelle hauteur là? எத்தனை அடி இருக்கும்? ஒரு 40. இந்த செவர் எத்தனை அடி உயரம் இருக்கும்? ஒரு 40. சரி, இது 40 அடி என்றால் இதை விட 2 மடங்கும் போய் இன்னும் 10 அடி மேலே. Imaginez que ça déjà c'est 40, bah c'est encore plus grand que le plafond là. 9 அடி என்றால் கிட்டத்தட்ட 3 பெட்டிகளுடைய அல்லது ஒரு 2.5 பெட்டிகளுடைய அகலம். Imaginez les 3 coudées, en fait c'est les 3 carreaux qui sont là. Et vraiment c'est une grande statue. Et ils ont même dit où est-ce qu'il l'a mis. Et c'était dans une vallée. Et il y a des milliers et des milliers de personnes qui sont venues s'assembler pour regarder cette statue. Et d'après quoi en fait il a fait cette statue? Il a fait avec de l'or. Combien est-ce qu'il avait la crainte en fait pour faire cette statue avec tant d'argent? Et verset 2. Le roi Nebuchadnezzar fit convoquer les satrapes, les intendants et les gouverneurs, les conseillers, les trésoriers, les jurisconsultes, les juges et tous les magistrats des provinces pour qu'ils se rendent à la dédicace de la statue qui avait élevé le roi Nebuchadnezzar. அந்த சிலையினுடைய திறப்பு விழாவுக்கு அவன் அழைத்தது. Et il a appelé qui est-ce qu'il a appelé pour la dédicace de la statue? சும்மா ரோட்ல போறவர்கள், பிச்சைக்காரர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. C'est pas les mendiants, les gens qui n'ont rien à faire qui passent dans la rue. பெரிய ஜனங்கள். Il a appelé des gens haut placés. இப்போ 4வது வசனத்தை வாசிங்க. Verset 4. Un héros cria à haute voix, voici qu'on vous ordonne peuple, nation, hommes de toute langue. Au moment où vous entendrez le son de la trompette, du chalumeau, de la guitare, de la sambuc, du paslatéron, de la cornemuse, de toutes sortes d'instruments de musique, vous vous prosternerez et vous adorez la statue d'or qui a élevé le roi Nebuchadnezzar. Quiconque ne se prosternera pas et ne l'adorera pas sera jeté à l'instant même au milieu d'une fournaise ardente. அந்த இசைகள் எல்லாம் வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் பணிந்து அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். Lorsqu'il y aura tous les sons des instruments, il faut que tout le monde se prosterne devant la statue. ஒரு பெரிய திருவிழா. Et c'est vraiment un grand festival. பெரிய கொண்டாட்டம். Et c'est vraiment une grande fête. முழு தேசத்துக்கும் லீவு. Et c'est vraiment le congé pour tout le pays. அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் நாங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? Imaginez nous les chrétiens, qu'est-ce qu'on aurait dû faire? சும்மா பார்க்க போயிருப்போம். On aurait dû aller voir. இல்லையா? கொண்டாட்டத்துக்கு போயிருப்போம் தானே? On aurait dû aller à la fête. ஆனால் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போகவில்லை. Mais Shadrach, Meshach et Abednego, ils sont pas rendus. அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. Parce qu'ils n'aiment pas ce genre de choses. ஏனென்றால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தவர்கள். Parce que c'était des gens qui ont adoré le Dieu vivant. ஆனா அந்த தேவனுடைய ஜனங்களை குற்றம்
குற்றம் கூற என்றே சில பேர் இருப்பார்கள். Et il y a beaucoup de gens en fait ils veulent critiquer les hommes de Dieu. நீங்கள் 8வது வசனத்தை பாருங்கள். Verset 8. À cette occasion et dans le même temps, quelques Chaldéens s'approchèrent et accusèrent les Juifs. சில பேர் வந்து இந்த யூதர்களாகிய இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். Et là on voit qu'il y a quelques-uns qui sont venus parler contre Shadrach, Meshach et Abednego. அவர்கள் ராஜாவுக்கு போய் சொன்னார்கள். Et ils sont allés voir le roi et ils ont dit, ராஜாவே அந்த 3 தடியர்கள் அவர்கள் உமக்கும் பயமில்லை நீர் வைத்த தெய்வங்களுக்கும் மதிப்பில்லை அவர்களை நெருப்பிலே போட வேண்டும். Et là ils ont dit, oh roi, t'as vu ces 3 hommes, ils ont pas peur de toi ni de ton statut, il faut les jeter dans le feu. 13வது வசனத்தை வாசிங்க. Et on va lire le verset 13. Alors Nebuchadnezzar, irrité et furieux, donna l'ordre qu'on amène Shadrach, Meshach et Abednego, et ces hommes furent amenés devant le roi. இந்த எனக்கு பிரெஞ்சில எப்படி சொல்லிருக்குன்னு தெரியாது ஆனா உண்மையான இப்ரேய மொழியில எப்படி சொல்லிருக்கிறது தெரியுமா? Vous savez comment est-ce que c'est vraiment dit en hébreu? அவனுடைய காதுகள் எல்லாம் சிவக்கிற அளவுக்கு அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்ததா. En fait, il avait la colère tellement que ses oreilles en fait sont devenues rouges. அப்படியே பிரெஞ்சில சொல்லிக்குதா? என்ன சொல்லிருக்குது? சும்மா கோபப்பட்டான். அந்த வீட்ல புருஷன் பொண்டாட்டி கோபப்படுவாங்களே அந்த மாதிரியா? எரிச்சல். அதாவது நேபுகாத்நேச்சாருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. Et là on voit qu'en fait le roi Nebuchadnezzar il commençait à trembler. அவன் சும்மா ராஜா அல்ல. Parce que c'était pas un roi ordinaire. அவன் முழு உலகத்தையும் பிடித்திருக்கிற ஒரு பெரிய சர்வ பலமுள்ள ஒரு ராஜா. Et c'était un roi puissant qui avait pris en captivité tout le monde. பாபிலோன் என்பது சும்மா ஒரு நாடு அல்ல. Babylone c'est pas un pays ordinaire. பெரிய சாம்ராஜ்யம் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். C'était vraiment un royaume en fait qui était en train de gouverner le monde. அந்த பெரிய ராஜா சட்டம் போட்டிருக்கிறார். Et ce roi en fait il a établi une loi. இவ்வளவு செலவழித்து இவ்வளவு பிரம்மாண்டமாக செய்திருக்கிற சிலையை வணங்காதவனை அக்கினியிலே போடுவேன் என்று. Et il a dépensé tant d'argent pour faire une statue et il dit aussi que si quelqu'un ne le prosterne pas, on va le jeter dans le feu. எல்லாரும் வந்து பணியும்போது யார் பணியவில்லையா? Et quand tout le monde est venu se prosterner, qui ne s'est pas prosterné? 3 சுண்டைக்காய் பயல்கள். Et c'est vraiment trois personnes inutiles. வாலிபர்கள். C'était des jeunes. 3 பேர். C'est 3 personnes. எவ்வளவு ஒரு எரிச்சல் வந்திருக்கும் அந்த Alors ராஜா. comment est-ce qu'il était irrité ce roi? அப்போ அவன் சொல்லுகிறான் என்ன கொண்டு வாருங்கள் இழுத்து வாருங்கள் அவர்களை. Et là c'est là qu'il dit allez emmenez-les-moi. அது கொஞ்சம் சும்மா ஸ்ட்ராங்கா சொல்லணும். என்ன? Il dit de les emmener. எப்படி? Emmenez-les-moi. என்ன அவனுக்கு என்ன டயபிட்டிஸா? கொஞ்சம் வீட்டுல சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல சொல்லுங்க பாப்பா. இழுத்து வாருங்கள் அவர்களை. Emmenez-les-moi. நேபுகாத்நேச்சாருக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு கூட லாயக்கு இல்லை. அப்ப ஒம்னிலிவா பண்ணாங்க. Donc il les a emmenés. இழுத்துக்கிட்டு வந்தாங்க. சரியா? இவங்க வந்த உடனே ராஜா கேக்குறான். Et là le roi il demande. கேக்குறான் உண்மையாகவா நான் கேள்விப்பட்டது உண்மையா? Est-ce que c'est vrai ce que j'ai entendu? ஸ்கூல்ல இந்த காலத்துல ஸ்கூல் எப்படின்னு எனக்கு தெரியாது. Je sais pas comment est-ce que ça se passe à l'école aujourd'hui. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல நல்ல ஒரு மாணவனா இருந்தேன். Avant quand j'étais étudiant, j'étais un bon étudiant. நல்லா படிப்பேன். Je travaillais bien. என்ன படிப்பேன் தெரியுமா? Vous savez ce que j'étudiais? பாட்டு. J'étudiais les chants. பாடம் படிக்க மாட்டேன். J'étudiais pas les études. அப்புறம் இந்த டின்டின் காமிக்ஸ் இருக்கு தானே? டின்டின் கேப்டன் ஹெடாக் இருக்கு தானே? அது இந்த மேசல இப்படி அடியில வச்சு காமிக் ஜோக்ஸ் வாசிச்சிட்டு இருப்பேன். Et j'étais en train de lire en fait les blagues. டீச்சர் படிச்சு கொடுக்கும்போது நான் இங்க இப்படி உட்கார்ந்து இத வாசிச்சிட்டு இதுல ஏதாவது ஜோக் வந்துட்டா சிரிப்பேன். Et quand en fait il y avait le cours qui se passait et quand je lisais les blagues, je rigolais tout seul. அப்ப அடி எப்ப பார்த்தாலும் அடி. Et tout le temps je me prenais des coups. இந்த இருந்த வாக்குல பிரின்சிபல் கூப்பிடுவார். Et des fois il y a le principal qui m'appelle. அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு et quand il m'appelle, il me convoque. Daily
டெய்லி நடக்கிறது தான். Et c'est comme d'habitude. இருந்தாலும் அந்த பிரின்சிபல் கூட பாட்டு போடுச்சியாடான்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு பயம் ஒன்று வரத்தான் செய்யும். Et quand il te dit est-ce que tu as chanté, bah tu es tout le temps là en train de paniquer. ஆமா ஆமா அப்படி சொல்லுவோம். Et là j'ai dit non 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 non, oui oui oui. ஒரு டீச்சர் ஒரு பிரின்சிபல் கூப்பிடும்போது இப்படி பயம் வருது. Alors comment est-ce qu'on a peur alors que c'est un simple homme qui nous appelle? அந்த ராஜா சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறான். Et ce roi, il était sur son trône. இழுத்து வருகிறார்கள் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை. On est en train d'amener Shadrach, Meshach et Abednego. உண்மையா? Est-ce que c'est vrai? Est-ce que c'est என்ன? Est-ce que c'est vrai? vrai. என்ன வெறினாய் மாதிரி. Est-ce que c'est vrai? அப்ப அவங்க சொல்ல முடியுமா? சன கொம்புறோம்பா மிஷோ நெபுகாத்நேசர். சரியா? உண்மையாகவா? Est-ce que c'est vrai? அந்த இடத்துல நாங்க இருந்திருந்தா ஐயா இல்ல மறந்துட்டு செஞ்சிட்டு இப்ப சொல்லுங்க விடுகிறோம். Et si c'était nous, on dit non non non, excusez-moi, je vais me prosterner maintenant. அப்ப சந்தர்ப்பம் ஒன்று கொடுக்கிறார் அவர். Et là il donne une chance. இப்போ நான் பார்க்கத்தக்கதாக. Et que pendant que je regarde, இந்த இசை எல்லாம் வாசிப்பார்கள். Ils vont faire ces instruments. மரியாதையாக மூன்று பேரும் தாழ விழுந்து என்னுடைய பொற்சிலைக்கு வணக்கம் செய்ய வேண்டும். Et je vous demande de vous prosterner devant ma statue. அப்போ இவர்கள் சொல்கிறார்கள். Et ces jeunes répondit. இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க. Et regardez après le roi qu'est-ce qu'il dit? 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். Dans le verset 15 il dit. நீங்கள் இந்த சிலையை வணங்காவிட்டால், si vous n'adorez pas, உங்களை அக்கினி சூளையிலே போடுவேன். je vais vous jeter dans la fournaise ardente. எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றுவான் என்று பார்ப்போம் என்கிறார். Et quel Dieu qui vous délivrera, on va voir. அதற்கு 16வது வசனத்தில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Qu'est-ce qu'ils disent dans le verset 16? வாசிங்களே ரெண்டு வசனத்தை 16 17 வாசிங்க. நல்லா கவனிங்க, இதுதான் கவனிக்கணும் நீங்க. Shadrach, Meshach et Abednego répliquèrent au roi Nebuchadnezzar, nous n'avons pas besoin de te répondre là-dessus. Voici notre Dieu que nous servons peut nous délivrer de la fournaise ardente et il nous délivrera de ta main, ô roi. 18வது வசனத்தை வாசிச்சிருங்க. Sinon, sache, ô roi, que nous servirons pas tes dieux et que nous adorions pas la statue d'or que tu as élevée. நான் நினைக்கிறேன் மிகவும் அழகான ஒரு வாக்கியம் இது. Et c'est vraiment une belle parole. இந்த மூன்று வாலிபர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? Regardez ces trois jeunes hommes, qu'est-ce qu'ils disent? அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே கொஞ்சம் பேசலாமா? Et là ils disent, attendez une minute, je veux vous parler, roi. நீ பெரிய ராஜா தான். Tu es un roi, c'est vrai. பெரிய சாம்ராஜ்யம் தான். C'est vrai que c'est un grand royaume. ஆனா சாரி. Mais c'est pardon. வணங்க மாட்டோம். Moi je ne prosternerai pas. நாங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம். Nous on est en train d'adorer un Dieu. அந்த தெய்வம் உனக்கும் எங்களை தப்புவிக்க முடியும். Et il est capable de nous délivrer de toi. உன்னுடைய அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க முடியும். Il peut aussi nous délivrer de la fournaise. இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. Et c'est vraiment une situation vraiment terrible. இன்றைக்கு regardez aujourd'hui ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், ஒரு கல்யாண கொண்டாட்டம், ஒரு ரிசப்ஷனுக்கு போய் இருக்கிறோம் என்றால், imaginez on était à un anniversaire, à une fête, à une réception. அங்கே ரட்சிக்கப்படாத நேபுகாத்நேச்சார்மார் கிடையாது. Il y a pas des infidèles comme Nebuchadnezzar là-bas. நேபுகாத்நேச்சார்மார் அவங்க வீடுகள்ல இருக்காங்க. Est-ce que c'est des Nebuchadnezzar qui sont dans vos maisons? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க நம்மள மாதிரி தானே C'est இருப்பாங்க. tous des proches qui nous ressemblent. அதுல ஒண்ணு இப்படி வந்து கேக்கும். Il y en a un, il vient, il va nous demander, சர்ச்சுக்கு போறீங்களே? est-ce que vous êtes allé à l'église? வேதமே? Est-ce que vous êtes chrétien? கிறிஸ்டியனே? Est-ce que vous êtes chrétien? அல்லேலூயா கூட்டமே? Est-ce que vous êtes le groupe d'Alléluia? அதுக்கே நேரம் நிக்க முடியல. Et on peut pas perdre le temps. குரல் நடுங்காம கேட்க முடியல. Et on peut pas demander sans trembler la voix. சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். Est-ce que j'ai entendu que vous allez à l'église? உண்மையே? Est-ce que c'est vrai? அதுக்கு பயந்துக்கிட்டு. Et là on a peur. இல்ல. சும்மா போறாங்க. Oui, on est allé comme ça pour voir. சொக்கலிங்கம் வரை சொன்னவன் போறாங்க. Il y a un monsieur qui nous a invités, on est parti.
இங்க நேபுகாத்நேச்சார் கேக்குறார். Là, c'est Nebuchadnezzar qui demande. இந்த மூணு பேரும் சுண்டக்கா பயலுக்கு சொல்றாங்க. Et là, ces trois jeunes hommes. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா, நீங்க பெரிய ஆள் தான். Excusez-moi, roi, c'est vrai que vous êtes grand. முழு சாம்ராஜ்யமே உங்களுக்கு பயப்படுதுதான். C'est vrai que vous avez le royaume entier qui a peur de vous. ஆனால் நாங்கள் வணங்குகிற எங்களுடைய தெய்வம் உம்மை விட பெரியவர். Mais notre Dieu que nous on adore, il est plus grand que toi. After all, toi simplement, ஒண்ட சாமி 90 அடி தாண்டி. Toi, ton Dieu, il fait juste 90 mètres de haut. நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Mais notre Dieu, il a créé les cieux et la terre. அவருக்கு நம்மை தப்புவிக்க முடியும். Lui, il peut nous sauver. ஐயோ 30 லட்சம் பேருக்கு முன்னால 3 பேர் சொல்றாங்க. Et devant 30 000 hommes, il y a 3 personnes qui parlent ainsi. ஆனா ஒரு பிரச்சனை. Mais ils ont un problème. நினைக்கிறேன் ஷாத்ராக் சொல்லிருப்பான். Shadrach, il aurait dû dire. ராஜாவே, ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவர் உமது கைக்கு. Et notre Dieu, il est capable de délivrer de tes mains. அப்ப மேஷாக் சொல்லிருப்பான், உமது கைக்கு மாத்திரமல்ல உம்முடைய அக்கினி சூளைக்கும். Et Méshach, il aurait dû dire, mais pas seulement de toi, mais de ta fournaise aussi. அப்ப இத பாத்துக்கிட்டு இருக்கிற ஆபேத்நேகோ மெதுவா சொல்லிருப்பான், மச்சான் ஒருவேளை காப்பாத்திட்டு என்ன ஆகுது. Et Abednego, peut-être, il aurait dû dire, mais imagine, il ne sauve pas. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஷுவர் இல்ல தெரியுமா? Parce que c'est pas sûr notre Dieu. உண்மைதான், நம்ம ஆண்டவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், எல்லாம் ஓகே. C'est vrai que notre Dieu, il est puissant, il est bien, il est bon. காப்பாத்துவாரு, கீப்பாத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு. Il va nous sauver, c'est vrai. சுகம் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, கடனை அடைப்பார், எல்லாம் செய்வார். C'est vrai qu'il donne de l'argent, il enlève nos dettes, il nous donne une église. ஆனா சில நேரம் செய்ய மாட்டார். Mais des fois, il le fait pas. உண்மைதானே? C'est vrai, non? அவர் சர்வ வல்லவர், சுகமாக யாகுவே ரோஃபே யெகோவா ராஃபா சுகம் தந்தீரையா. Il est bon, en fait, il nous donne la guérison, il nous donne tout, mais est-ce que c'est vrai? பாத்துறீங்க சில பேர் வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். பிரெஞ்சுல இல்லையா? அது விளங்கிருச்சுன்னா நீங்க முதல்ல இருந்தே போயிருக்கலாமே அங்க. comprends pas? விளங்குதா? Est-ce que vous avez compris? உண்மையை சொல்லுமே, சில நேரம் சுகம் இல்லாம இருக்கிறோம். Des fois, on est malade. யெகோவா ரோஃபே யாவே ரோஃபே சுகம் தந்தீரையா, ஆனா வராது. Et on est en train de dire, tu nous as donné la guérison, tu m'as guéri, mais il n'y a pas la guérison. கடனை அடைக்க வல்லவர் அடைக்க மாட்டார். Seigneur, tu es puissant pour enlever les dettes, mais il ne l'a pas fait. இல்லையா? C'est vrai? சொல்றேன், ஆண்டவரே என்னை பாதுகாப்புக்கும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இயேசுவின் ரத்தத்தை பக்கெட் கணக்குல ஊத்திக்கிறோம். Et on est en train de mettre litre par litre en fait du sang de Jésus pour qu'il nous protège. நிறைய கிறிஸ்தவ புருஷன்மார் இருக்காங்க. Il y a beaucoup de maris chrétiens. நல்ல பக்திமான்கள். Ils ont la crainte de Dieu. இயேசுவின் ரத்தத்தை வாளி கணக்குல ஊத்திக்கிறது. Ils sont en train de se verser en fait du sang de Jésus litre par litre. பொண்டாட்டி கையில அடி வாங்கிட்டு. Et ils sont en train de se faire frapper par les femmes. அந்த சர்வ வல்லவருக்கு, et ce Dieu puissant, எவ்வளவு இந்த ஆளுக்கு போதிச்சு ஜெபிச்சாலும் இந்த பொண்டாட்டிய மாத்துறதுக்கு முடியாம இருக்குது. il n'arrive pas en fait à changer cette femme qui est horrible. விளங்குதா உங்களுக்கு? கவனிங்க, உண்மைதானே? இல்ல உண்மைதானே? Est-ce que c'est vrai ou pas? கர்த்தாவே, யாக்கோபு 1:5, mon Dieu, tu es Jacob, tu es le Dieu de Jacob. ஞானத்திலே குறை உள்ளவன் கேட்க கடவன், ஞானத்தை அள்ளி கொடுப்பேன் என்று சொன்னீரேன்னு ஜெபம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஃபெயில் ஆகி உட்கார்ந்திருக்கிறோம். Tu as dit Seigneur qu'il faut que on demande l'intelligence si on est en manque d'intelligence. உண்மைதானே? Est-ce que c'est vrai ou pas? சரிதானே? அப்ப ஆபேத்நேகோ சொல்லிருப்பான். Là peut-être Abednego il aurait dit, மச்சான் அட்டக்கி வாசி, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை காப்பாத்தாட்டி என்ன ஆகும்? s'il te plaît, imagine il ne sauve pas, donc diminue le temps. நாங்க சாகுறதுக்கு ரெடி. C'est sûr qu'on va mourir. ஆனா அதுக்கும் ஷேப்பா ஏதாவது சொல்லிரு. Mais dis quelque chose qui va trancher. சரி மச்சான். ராஜாவே பாருங்க. Au roi. ஒன்றை மறந்து விட்டேன் ராஜாவே. J'ai oublié une chose aussi. ஒருவேளை. Sinon. 18வது வசனம், அதுதான் 18வது வசனம். Sinon sache au roi que nous servirons pas tes dieux et que nous adorerons pas la statue d'or que tu as élevée. பாத்தீங்களா? ஒருவேளை ஆண்டவர் காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்லை. Même si Dieu il ne sauve pas, c'est pas grave. அதுதான் அந்த சேஃப்டி. கிறிஸ்தவனுக்கும் அதுதான் அழகு. C'est ça en fait qui est bien pour les chrétiens. சுவிசேஷம் சொல்லும்போது நாங்க வெளியே போய் சொல்றோம். Par exemple, on va évangéliser dehors. நோயா, வேதனையா, பேயா.
Est-ce que vous avez les maladies, les démons, Satan et tout ce qui va avec? பிரச்சனையா கட்டனா குடும்பத்தில் சண்டையா? Est-ce que vous avez des dettes et des problèmes, des disputes dans la famille? வா சர்ச்சுக்கு. Viens à l'église. அது நல்லது. C'est vrai que c'est bien. அப்ப இவர்கள் அட்வான்ஸாக சொல்லுகிறார்கள். Et là par l'avance ces gens-là ils disent ஆண்டவர் காப்பாற்றுவார். C'est vrai que Dieu va me sauver. ஒருவேளை காப்பாற்றாமல் போனாலும் Et même s'il ne le fait pas, பரவாயில்லை. c'est pas grave. நாங்கள் வணங்க மாட்டோம். Nous on n'adorera pas. அது ஒரு சூப்பர் விசுவாசம். நாங்க ஜோக்கா பார்க்கிறோம் ஆனா அது ஒரு நல்ல C'est விசுவாசம். vrai que c'est une bonne comédie mais on est en train de mais c'est vraiment une bonne foi. ஆண்டவர் சுகம் தர வல்லவர். Notre Dieu est puissant pour nous guérir. சில நேரம் சுகம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. Même s'il ne guérit pas, c'est pas grave. ஆண்டவர் என்னை பாஸாக்க வல்லவர். C'est Dieu, il est puissant pour me faire passer de classe. அவர் என்னை பாஸாக்காமல் போனாலும் Et பரவாயில்லை. même s'il me fait pas passer de classe, c'est pas grave. படிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். Et moi je dis pour les gens qui étudient, ஆண்டவர் பாஸாக்காவிட்டாலும் même si Dieu il nous a pas fait passer de classe, நீங்க படிச்சு பாஸ் பண்ணுங்க. vous étudiez et passez. சரியா? குடும்பத்தில் சண்டை. Vous avez des disputes dans la famille. ஆண்டவர் தீர்க்க வல்லவர். Dieu il est puissant pour les résoudre. தீர்க்காட்டியும் பரவாயில்ல நீங்க தீர்த்துக்க. Même s'il les résolve pas, vous résolvez-le. சரியா? விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றால் ஆண்டவர் சில நேரம் சில விஷயங்களை செய்ய மாட்டார். Dieu en fait, il y a des choses il ne le fait pas. சில பொம்பளைமார் கோச்சிக்கிறாதீங்க. Ne vous fâchez pas les femmes. உங்க புருஷன் அப்படி இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஆண்டவருக்குள்ள இருப்பீங்க. Vous en fait, c'est parce que vos maris ils sont comme ça que vous êtes dans le Seigneur. அவன் திருந்திட்டானோ. Et si lui il change, அதனால உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக pour que on vous amène au paradis, அவன் சாவு வர்ற வரைக்கும் அப்படியே இருப்பான். lui jusqu'à sa mort en fait, il va être comme cela. வழங்குதா உங்களுக்கு? Est-ce que vous avez compris? திருந்திட்டானா நீங்க நாசம். அவன் பரலோகம் போயிடுவான், நீங்க நரகம். S'il change, c'est fini pour vous, lui il va aller au paradis. சில பேருக்கு சுகம் கிடைச்சிருச்சுனா Beaucoup de gens s'ils sont guéris, ஆண்டவரை விட்டுருவாங்க. ils vont laisser tomber Dieu. சில பேர்ட்ட கடன் இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தர். Des fois en fait, il y a les gens, c'est seulement pendant les dettes qu'ils ont besoin de இல்லாட்டி Dieu. அவுட். Sinon c'est fini pour lui. அதனால சில பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். C'est pour ça que Dieu les bénit pas. வழங்குதா உங்களுக்கு? சில தம்பதிமாருக்கு பிள்ளையே வரக்கூடாது. Beaucoup de couples en fait, ils n'ont jamais d'enfants. புள்ள வர்ற வரைக்கும் Parce que tant qu'il n'y a pas l'enfant, அந்த அக்கா லேடிஸ் மீட்டிங் வரும். la femme elle vient aux réunions de femmes. சண்டே ஸ்கூலுக்கு வரும். Elle vient pour le Sunday school. எல்லா ஜெப கூட்டத்திலயும் Elle இருக்கும். vient pour toutes les prières. வீட்டு கூட்டத்துல முன்னாலே அதுதான் வரும். Et même pour les cellules de prière, elle vient. அந்த அண்ணனும் பயங்கரமா பிரேயர்க்கெல்லாம் வந்துருவாரு. Même le frère, il vient pour les réunions. சும்மா சர்ச்சில் வந்து காணப்படுவார். Et ils vont se présenter à l'église tout le temps. அத பாக்கும்போது நமக்கு பாவமா Et இருக்கும். vraiment, on a pitié de ces gens. இவ்வளவு நல்ல ஒரு சிஸ்டர். Regarde comment est-ce qu'elle est bien, cette sœur. இவ்வளவு நல்ல ஒரு பிரதர். Et comment est-ce qu'il est bien, ce frère. எனக்கு புள்ள இல்லையே. Mais ils n'ont pas d'enfants. பரலோகத்துல ஆண்டவர் சொல்வார். Et Dieu du paradis dit non, non, non. நல்ல சிஸ்டர், நல்ல பிரதர், புள்ள இல்லாதனால நீ ஜெபிச்சிராத. C'est vrai que c'est une bonne sœur, c'est un bon frère, mais c'est jusqu'à qu'ils n'ont pas d'enfants. நாங்க தலைய கொண்டு போய் முள்ளங்காலுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது, கர்த்தாவே பிள்ளையை கொடுவாண்டவரே, கர்த்தாவே எனக்கு பிள்ளை அண்டாவுக்கு பிள்ளை கொடுத்தவர். Et là nous on est en train de se cogner la tête en fait en se disant Seigneur donnez-lui un enfant, donnez-lui un enfant. அவர் சொல்வார் அண்ணா சூப்பர் இது. C'est vrai qu'ils sont bien mais on peut pas. பிள்ளை கொடுத்துருவார். Et Dieu il donne un enfant. அதுக்கு பிறகு ரெண்டு பேரையும் சர்ச்சில் காணோம். Et après on les voit plus à l'église. கர்ஃபூர்ல காணுங்க. Et on peut les voir à Carrefour. கர்ஃபூர்ல கண்டு கேட்பீங்க, ஏன் சர்ச் பக்கம் வரல? On les voit à Carrefour, on dit pourquoi vous n'êtes pas là? ஐயோ எங்கட மனசெல்லாம் சர்ச்ல தான். Notre cœur il est à l'église. வரதுக்கு வழி இல்லை, ஏன் அழுகுறான்? On peut pas venir, il pleure beaucoup. புள்ள அழுகுதான். Il pleure beaucoup l'enfant. ஆகவே இந்த சில பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது. Donc des fois il y a pas de bénédiction pour certains. இவர்கள் சொல்லுகிறார்கள், Donc ces gens-là ils disent ஆண்டவர் காப்பாற்ற வல்லவர். c'est un Dieu qui est puissant pour nous délivrer. ஒருவேளை காப்பாற்றாமல் Mais போனாலும் si il nous sauve pas, நாங்கள் உம்முடைய சிலையை வணங்க மாட்டோம். mais on n'adorera pas ta statue. அவன் என்ன செய்தான்? 19வது Qu'est-ce வசனத்திலே qu'il a fait dans le verset 19? அவன் அந்த நெருப்பை 7 மடங்கு கூட்டினான் கோபத்துல. En fait, il a fait chauffer la fournaise encore 7 fois plus. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? Donc qu'est-ce qu'il a fait? ஏற்கனவே ஒரு பெரிய நெருப்பு எரியுது. Là déjà, il y a une grande feu, une fournaise. அத 7 மடங்கு அதிகரியுங்கடா. Et en fait, il a dit de le chauffer encore 7 fois plus. அவன் சரினா என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? Donc qu'est-ce qu'il devait faire normalement? நெருப்புட பவரை குறைங்கடா. Donc diminuer la chaleur.
உடைச்சிட்டு இவங்கள தூக்கி போடுங்க. Et mettez-le dedans. அப்பதான் அவசரம் இல்லாம சாவான். Donc comme ça ils vont pas mourir en fait rapidement. 7 மடங்கு அதிகரிச்சா Mais si on augmente 7 fois plus, சீக்கிரம் செத்துருவாங்க. ils vont mourir vite. நான் இருந்திருந்தேன்னா அட்வைஸ் கொடுத்திருப்பேன். Moi si j'étais moi j'aurais dû le conseiller. நான் சொல்றேன் 7 மடங்கு Et அதிகரியுங்கள். là il dit en fait de chauffer 7 fois plus. தூக்கி போடுங்கள். Et on les met dedans. எல்லாம் கட்டி போடுங்க. கையெல்லாம் கட்டிட்டு போடுங்க. Et il est dit de les lier avant de les mettre. யார போட சொல்றான் தெரியுமா 20வது Et வசனத்துல? verset 20, qui est-ce qui les mettait dedans? வாசிங்க. Puis il commanda à quelques-uns des plus vigoureux soldats de son armée de lier Shadrach, Meshach et Abednego et de les jeter dans la fournaise ardente. பெரிய ஸ்ட்ராங் ஆட்களை பிடிச்சு போடுங்கடா En இவனுங்கள. fait, c'était les soldats les plus forts en fait. அது பயமுறுத்துறதுக்கு. Et c'était pour les faire peur. வழங்குதா? Est-ce que vous avez சரி compris? இப்போ விஷயத்துக்கு வருவோம். Maintenant, on vient pour la chose. நம்முடைய வாழ்க்கைகளிலே Dans notre vie, இந்த 90 அடி பிரச்சனை இல்லை. il n'y a pas des problèmes en fait de 90 mètres de haut. 9 இன்ச் பிரச்சனை வரும் நமக்கு. Et c'est de 9 cm en fait. ஸ்கூல்ல, Par exemple, à l'école, வேலை செய்யற இடத்துல, au lieu de travail, குடும்பங்கள்ல, dans la famille. சில நேரம் சிலர் சொல்லுவார்கள் Des fois, les gens ils disent ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்லி. de faire des choses que Dieu il n'aime pas. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தால் Et si on fait en fait des choses que Dieu il n'aime pas, சமாதானமாக இருக்கலாம், on peut être dans la paix, சந்தோஷமாக on இருக்கலாம், peut être dans la joie பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். et on peut être sans problème. ஆனால் ஆண்டவருக்கு பிடித்த காரியத்தை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் Et si on fait simplement les choses que Dieu il veut, நண்பர்களை இழக்க வேண்டி வரும். on doit perdre nos amis. சொந்தக்காரர்கள் துக்கப்படுவார்கள், கோபப்படுவார்கள். Les proches vont être irrités, vont se mettre en colère. சில விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியாது. Et on peut pas accomplir certaines choses. சில பண இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். Et on devrait rencontrer en fait des pertes financières. சில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். Et il y a toutes sortes de problèmes qui vont arriver. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளின் போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்தை நினைத்துக் கொள்ளுவோம். Donc imaginez en fait Shadrach, Meshach et Abednego dans ces situations. இவர்களுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வரவில்லையே. Et on n'a pas eu leurs problèmes dans notre vie. இப்போ இலங்கையிலே நான் பௌத்த தலைநகரமாகிய கண்டியிலே ஊழியம் செய்கிறேன். Moi je suis en fait en train de faire le ministère à Kandy dans un lieu bouddhiste. அங்கே பௌத்தர்கள் என்ன தெரியுமா எனக்கு சொல்லுகிறார்கள்? Et vous savez les bouddhistes qu'est-ce qu'ils me disent? நீ கிறிஸ்தவத்தை விட்டுவிடு என்று அவர்கள் சொல்லவே இல்லை. Ils me disent pas de laisser le christianisme. உன் சர்ச்சை மூடு என்று அவர்கள் சொல்லவே Ils இல்லை. me disent pas de fermer l'église. உன் பைபிள் காலேஜை மூடு என்று சொல்லவே Ils இல்லை. m'ont pas dit de fermer mon école biblique. அவர்கள் என்ன Vous சொல்லுகிறார்கள்? savez ce qu'ils disent? நீ உன் வேலையை செய்து கொண்டு போ, Tu dois continuer à faire ton travail, எங்களையும் கொஞ்சம் கண்டு கொள்ளு. mais nous aussi fais attention à nous. எங்கள் தேவாலயங்களுக்கும் நீ வந்து போ. Toi aussi viens dans nos temples. நாங்களும் சர்ச்சுக்கு வந்து Et nous போகிறோம். aussi on vient à l'église. இந்த பௌத்த பிக்குமார் சொல்லுகிறார்கள், Là les bouddhistes ils me disent ainsi, உங்களுடைய ஒரு விசேஷம் இருந்தால் si vous avez des fêtes, நாங்களும் வருகிறோம். nous on vient. எங்கள் விசேஷங்களுக்கு நீங்களும் Et வாருங்கள். nous quand on a des fêtes, venez participer. நீங்கள் எங்கள் தெய்வங்களை வணங்க வேண்டியதில்லை. C'est pas la peine d'adorer nos statues. நீங்கள் வந்து Vous allez venir, கலந்து vous கொள்ளுங்கள், allez participer, ஒன்றாக இருப்போம். on va s'unir. C'est tout. இந்துக்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக Les இருப்போம். hindous, les chrétiens, les musulmans, les bouddhistes, on va s'unir. இப்படித்தான் அவர்கள் Et சொல்லுகிறார்கள். c'est ce qu'ils disent. அப்ப சொந்தக்காரர்கள் சொல்லுவார்கள், Donc les proches ils vont dire, நீங்கள் கிறிஸ்தவர்களா இருங்கள், vous restez chrétiens, நீங்கள் உங்கள் தெய்வத்தை ஆராதியுங்கள், vous adorez votre Dieu, எங்கள் பண்டிகைகளுக்கும் வாருங்கள். mais venez aussi dans nos fêtes. நாங்கள் உங்களுக்கு பொட்டு வைக்கும் போது Et quand nous on va vous mettre le point நெற்றியை கொடுங்கள். et donner votre front. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கை வைக்கும் போது நாங்கள் தலையை Et கொடுக்கிறோம். quand vous voulez mettre la main sur nous, nous on donne nos têtes. We give head, you take photo. We give head, you take vibhuti. Quand on donne notre tête, vous mettez tout ce que vous voulez sur notre front. You scratch my back, I scratch your back. நீ ஏன் முதுகஸ்வரி, நான் உன் முதுகஸ்வரி. Moi je gratte ton dos et toi gratte le mien. வழங்குதா? நீ கிறிஸ்தவத்தை விட்டு விட்டு வர தேவையில்லை. Ça ne sert à rien en fait de laisser le christianisme. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார்கள், Et les amis vont dire, மச்சான்,
Oui, mon pote. நீ உன்னுடைய தெய்வத்தை காட்டி கொடுக்காதே. Toi, ne laisse pas ton Dieu. நானும் வர்றேன் மச்சான் சர்ச்சுக்கு. Moi aussi, je vais venir à l'église. நீ எங்களோட வெள்ளிக்கிழமை டிஸ்கோதேக்குக்கு வா. Mais toi, vendredi, tu viens au boîte de nuit avec moi. நீ வா, நாங்க ஆடுவோம். Et nous, on va bien danser. ஞாயிற்றுக்கிழமை நாங்க வரோம் சர்ச்சுக்கு, அங்க வந்து ஆடுவோம். Et dimanche, nous, on vient à ton église, on va danser là-bas. We come your church. We come your church. Et nous venons dans ton église. விளங்குதா? C'est vrai? Vous avez compris? புரியுதா நான் சொல்றது? Est-ce que vous comprenez ce que j'ai அவர்கள் dit? சொல்லுவது கேட்பதற்கு ஓகேவாகத்தான் Et இருக்கும். quand ils parlent, on a l'impression que c'est vrai ce qu'ils disent. இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவனுடைய நிலைமையை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். Et là, je vais vraiment vous clarifier en fait l'état de Shadrach et Meshach et Abednego. எத்தனை யூதர்களை பாபிலோனுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். Combien de juifs en fait ils ont emmenés à Babylone? ஆயிரக்கணக்கான யூதர்கள். Des milliers de juifs. அதிலே ஒரே ஒருவர் மாத்திரம் இந்த பிரச்சனைக்கு மாட்டவில்லை. Et il y en a un en fait qui a été échappé en fait à cette situation. Daniel. C'était Daniel. அவர் அரண்மனையிலே இருந்தபடியால் அவரை யாரும் கவனிக்கவில்லை. Parce qu'il était dans le château en fait personne l'a calculé. ஆனால் மற்ற யூதர்களை குறித்து பிரச்சனை வரவில்லையே, ஏன்? Pourquoi les autres juifs ils ont pas eu de problème? நான் யோசித்து பார்த்தேன், ஆராய்ந்து பார்த்தேன். Donc moi j'ai vraiment étudié pourquoi c'est ainsi. கிமு 609 பிடித்துக் கொண்டு போகப்பட்ட மற்ற யூதர்களும் இருந்தார்களே, அவர்கள் ஏன் இந்த விஷயத்திலே மாட்டவில்லை என்று. Pourquoi est-ce que les autres juifs qui étaient en captivité, ils n'ont pas été à cette situation? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நல்லா கேட்டுக்கிறங்க. Vous savez ce qu'ils ont fait? Écoutez bien. அவர்கள் எல்லாரும் போய் இந்த சிலையை பணிந்து கொண்டார்கள். En fait, ils ont adoré ces statues. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? பயம். Parce qu'ils avaient peur. அடிமைகளாய் வந்திருக்கிறோம். On est des esclaves. வந்த இடத்துல இவனுக்கு ஏத்த மாதிரி செஞ்சா தானே வாழலாம். Si nous faisons en fait ce qu'ils demandent, c'est comme ça qu'on peut vivre. எங்க நாட்டில இருந்தா பரவாயில்ல. Si c'était dans notre pays, c'est pas grave. நாங்க அந்நிய தேசத்துல இருக்கோம். On est venu en fait dans un pays étranger. நாட்டு சட்டம் தான். Oui, ça c'est la loi du pays. நாட்டு சட்டம் சொல்லுது குடி. அவன் பேண்ட் அடிக்கும் போது குனி. Et la loi du pays dit qu'il faut se prosterner. குனிஞ்சிட்டு போனா என்ன பிரச்சனை? Et oh, c'est pas grave si on se prosterne. மனுஷன் வெளியரங்கமாய் பார்க்கிறான். L'homme regarde extérieurement. தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். Mais notre Dieu regarde à l'intérieur. அவன் அந்த விஷயம் எல்லாம் வாசிக்கும் போது, Et quand lui va faire les instruments. எல்லாரும் அந்த 90 அடி சிலைக்கு பணியும் போது, Et quand tout le monde va se prosterner. நாங்களும் பணிவோம். Nous aussi on va se prosterner. ஆனா உள்ளத்துல சொல்லுவோம். Mais dans notre cœur on va dire. கர்த்தாவே ஒருவருக்கே நம் தலை பணிகிறது. Seigneur, pour toi seul je me prosterne. உம்மையே ஆராதிக்கிறேன். Et c'est toi que j'adore. நான் அரோகரா சொல்லுவது போல கேட்டாலும் உள்ளத்திலே அல்லேலூயா தான் சொல்லுகிறேன் கர்த்தாவே. Même si je dis en fait le mot hindou, mais je dis alléluia. விளங்குதா உங்களுக்கு? இப்படி சொல்லி அவன் குனிறான். Et beaucoup de gens sont en train de se prosterner comme ça. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தவர்கள். Ils étaient comme Shadrach, Meshach et Abednego. பெரிய தேவ பக்தி பேசியவர்கள். C'était vraiment des gens qui avaient la crainte de Dieu. கண்ண மூடுனா தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம் சொன்னவன் Et எல்லாம். quand ils fermaient les yeux, ils avaient des visions. Quand ils ouvraient la bouche, il y avait des prophéties. அங்க போய் குனிறான் பணிறான். Et là, il est en train de se prosterner. கேட்டிருப்பாங்க. Et là, ils ont demandé. என்னடா குனிற நீ? மேஷாக் கேட்டிருப்பான். Alors là, Meshach, il leur dit, mais pourquoi vous vous prosternez? சும்மா குனிற மாதிரி நடிச்சேன் Ouais, on மச்சான். fait semblant de se prosterner. உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார் Mais தானே. Dieu, il regarde le cœur. வெளியால சும்மா குனிற மாதிரி Oui, c'est à நடிப்போம். l'extérieur, on est en train de se prosterner. அப்ப இவர்களும் தீர்மானித்திருக்கலாம். Peut-être qu'eux aussi, ils auraient dû prendre la décision. நாங்களும் நடிப்போம். Nous aussi, on va jouer de la comédie. அப்போ கர்த்தாவே உமக்கு தான் பணிகிறோம். Oui, Seigneur, c'est à toi qu'on se prosterne. ஆகவே இதுல நீர் அப்செட் ஆகாதேயும். Donc, tu dois pas te rendre en colère. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இதைத்தான் பண்ணுகிறார்கள். Beaucoup de chrétiens, en fait, ils font cela. குடும்பத்தை ஒழுங்காக வைத்துக்கொள்ள, En fait, pour avoir un bon position avec la famille. நண்பர்களை ஷேப்பாய் Et en வைத்துக்கொள்ள, fait, pour être content avec les amis. டிஸ்கோதேக்கு போவோம். Et on va aller au boîte de nuit. ஆனா டிஸ்கோதேக்கு போனா Mais au boîte de nuit, அந்நிய பாஷையில தான் ஜெபம். on va prier en langue. பாபா பிளாக் ஷிப் ஹேவ் எனி பியூல். என்ன Qu'est-ce qu'ils disent? கர்த்தாவே
கர்த்தாவே இவர்கள் வெளியிறக்கமாய் பார்க்கிறார்கள். மத்தது இன்னொரு விஷயம் செய்யலாம். Et encore une chose. டிஸ்கோதேக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா என்ன பண்ணலாம்? Qu'est-ce qu'on peut aller faire dans les boîtes? சத்துருவின் கோட்டைக்குள்ளேயே போய் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். On peut prier même dans les temples en fait de Satan. தொட்டும் ஆண்டவரே தொட்டும் Seigneur, ஆண்டவரே. touchez-les. இந்த இடத்துல கிரியை செய்யற எல்லா அசுத்தாவிகளையும் சபித்து காட்டி நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறேன் Seigneur, je இயேசுவின் suis en train de நாமத்திலே. lier en fait toutes les mauvaises choses. அங்க அடிக்கலாம் நிலு பம் பம் இயேசுவின் நாமத்திலே எரிகோவின் மதிலை உடைத்தவரே எரிகோவின் மதிலை உடைக்கிறவரே. Et là, il est en train de dire, Seigneur, que tu as détruit le mur de Jéricho, tu es en moi, il est en train de prier. இன்றைக்கு நிறைய பேர் Il y a beaucoup de gens, இந்த மாதிரி செய்கிறார்கள். ils font ainsi. போகக்கூடாத இடத்துக்கு போகிறார்கள். Ils vont dans des lieux en fait où ils n'ont pas le droit உள்ளத்துல d'aller. என்ன சொல்லுகிறார்கள்? Donc qu'est-ce qu'ils disent dans le cœur? நான் அங்கே போய் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Moi je vais là-bas, c'est pour prier pour eux. பொய்யே. C'est pas vrai. the friends இழக்க முடியாம போறாங்க. Parce qu'en fait, ils n'ont pas envie de perdre leurs amis. சில குடும்ப ஃபங்க்ஷன் சிலவற்றுக்கு போக கூடாது. Il y a des fêtes en fait, on n'a pas le droit d'y aller. போனால் ஆபத்து இருக்கிறது என்று தெரியும். Donc ils savent en fait qu'il y a danger pour aller. துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தை அப்படின்னு போறான். La துணிந்த ஜெனபால் பெரிஃபெரிக் தூக்கு மேடை இல்ல பஞ்சுமெத்தை வருது இல்லையோ விளங்குதா? இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரி மக்களுக்கு பயந்து, Il y en a beaucoup en fait, ils ont peur des gens. கூட்டாளிமாருக்கு பயந்து, Ils ont peur des amis. சொந்தக்காரர்களுக்கு பயந்து, Ils ont peur des proches. வேலை தளத்தில் இருக்கின்றவர்களுக்கு Ils ont பயந்து, peur des gens qui travaillent avec eux. சின்ன சின்ன அசுத்தங்களுக்கு தலையை கொடுத்து Ils sont en கொண்டிருக்கிறார்கள். train de mettre leur tête en fait dans des impuretés. ஆனால் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன Mais சொல்லுகிறார்? Shadrach, Meshach et Abednego, qu'est-ce qu'ils நாங்கள் disent? இதை செய்ய மாட்டோம். Nous on le fera pas. அவர்களுக்கு முதலாவது என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா? C'est quoi leur premier problème? பிறகு முதலாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். Si vous lisez le chapitre 1, அவர்களுடைய பெயர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே அல்ல. c'est même pas leur propre nom tout ça. இந்த ஷாத்ராக் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Vous savez ce que ça veut dire Shadrach? அந்த பாபிலோனியர்கள் வணங்கி வந்தார்கள் ஒரு சந்திர தெய்வத்தை. Et en fait, c'était un dieu que les Babyloniens adoraient. அந்த தெய்வத்துக்கு பெயர் அக்கு. Et ce dieu, il s'appelait Aku. ஷாத்ராக் என்றால் அக்கு என்ற அந்த சந்திர தெய்வத்தினுடைய கட்டளை என்ற அர்த்தம். Et Shadrach, ça veut dire, c'était le commandement du dieu Aku. இந்த பைபிளிலே இருக்கிறது என்றபடினால் யாருமே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று பெயர் வைத்துக் கொள்ள கூடாது. இதெல்லாம் பிசாசு பெயர். ஓகே? Donc Shadrach, Meshach et Abednego, vous devez pas les mettre parce que c'est des noms de démons. அந்த ஷாத்ராக்கினுடைய உண்மையான பெயர் அனனியா. Et Shadrach, il s'appelait Anania. அனனியா என்றால் தேவன் கிருபை உள்ளவர் என்ற அர்த்தம். Anania veut dire Dieu et grâce. தேவன் கிருபை உள்ளவர் என்ற நல்ல பெயரை தான் அந்த அகுவின் கட்டளை என்று மாற்றினார்கள். Et en fait, c'était la grâce de Dieu qui a été changée comme commandement de Akuk. மேஷாக் என்றால், Meshach voulait dire, அந்த அக்கு என்ற தெய்வத்துக்கு ஒப்பான தெய்வம் யார் என்பதுதான். et Meshach voulait dire qui était semblable à ce Dieu. ஆனால் அவனுடைய உண்மையான பெயர் மிஷாயேல். Mais son vrai nom c'était Michaël. மிஷாயேல் என்றால் Michaël voulait dire உண்மையான ஆண்டவருக்கு ஒப்பானவன் யார்? qui est semblable au vrai Dieu. இந்த ஆபேத்நேகோ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Vous savez, Abednego, ça veut dire quoi? இந்த நெபோ என்பது ஒரு எழுத்து தெய்வம் பாபிலோனியர்களுடைய. Nego voulait dire un dieu de lettres. ஆபேத்நேகோ என்றால் அந்த நெகோ தெய்வத்தினுடைய வேலைக்காரன். Abednego voulait dire c'est le serviteur de ce dieu de lettres. அவனுடைய உண்மையான பெயர் என்ன தெரியுமா? Et vous savez son vrai nom c'était அசரியா. c'était Azaria. அசரியா என்றால் Azaria voulait dire ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். notre Dieu nous a aidés, ça veut dire. அப்ப பாருங்கள், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற பெயருடையவர்களை Et ceux qui ont en fait un nom qui glorifiait Dieu, பிசாசின் பெயர்கள் கொடுத்து மாற்றினார்கள். et ils ont donné en fait des noms de Satan. அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய வேதனையா Et இருந்தது. ça c'était vraiment douloureux pour eux. இவர்களுடைய பெயர்கள் அனனியா, அசரியா, மிஷாயேல். Et eux leur prénom c'était Anania, Michaël et Azaria. ஆனால் அந்த அழகான பெயர்களை மாற்றி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று பிசாசின் பெயர்களை வைத்தார். Et là en fait ils ont mis Shadrach, Meshach et Abednego, des noms
monde de démons. எவ்வளவு ஒரு வேதனை அவர்களுக்கு Et c'est இருந்திருக்கும். vraiment douloureux pour eux. இப்போ அவர்கள் கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறார்கள். Mais ils se sont levés pour Dieu. அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே, Et ils disent au roi, நோ, மற்ற யூதர்கள் தலையை வணங்கினாலும் வணங்க மாட்டோம். même si les autres juifs se sont prosternés, moi je me prosternerai pas. தலையை வணங்குவது போல நடிக்க மாட்டோம். Nous on ne va pas faire semblant de se prosterner. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொல்லி, Parce que Dieu regarde le cœur. உள்ளே ஆண்டவரை பக்தியாய் ஆராதித்து, On adore le Dieu dans le cœur. வெளியாலே மற்றவர்களை வேறு விதத்திலே நம்ப வைக்க மாட்டோம். Mais nous on va pas faire semblant pour les autres à l'extérieur. உள்ளேயும் கர்த்தர், வெளியேயும் கர்த்தர். À l'intérieur il y a Dieu et à l'extérieur il y a Dieu aussi. கர்த்தருக்காக வாழவும் தயார், சாகவும் On est தயார். prêt à vivre pour Dieu et mourir pour Dieu. என்ன அழகா அந்த மூன்று பேரும் தீர்மானிச்சிருக்கலாம். Regardez comment est-ce qu'ils ont pris la bonne décision. ஐயோ, எல்லாருமே Il y பண்ணிக்கிறார்களே, a tout le monde qui se prosterne. நாங்கள் மூன்று பேர் தானே மச்சான், Là on est 3. பணிந்து விட்டு போவோம். Oui, on va se prosterner. அவர்கள் அப்படி செய்யவில்லை. Mais ils n'ont pas fait ainsi. பெரியவர்கள் பணிந்தால் கூட பரவாயில்லை, Si les grands se prosternent, c'est pas நாங்கள் grave. வெறும் வாலிபர்கள் தான். Nous, on est des simples jeunes hommes. கர்த்தரை துக்கப்படுத்த மாட்டோம். Mais nous allons pas attrister notre Seigneur. செத்தாலும் பரவாயில்லை. Même si nous mourrons, c'est pas grave. இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்கள் இப்படி மாற வேண்டும். Donc vous devez être changés ainsi. இவ்வளவுதான், நீங்கள் மாற வேண்டும். Vous devez être changés ainsi. எவன் எவள் எது உங்களை ஆண்டவருக்கு விருப்பமில்லாததை செய்ய தூண்டினாலும், Même si quelque chose, quelqu'un ou une autre personne vous tente à faire le mal contre Dieu, செய்யக்கூடாது. vous ne devez pas le faire. இந்த சம்பவத்தை பிறகு வாசித்து Et பாருங்க. après, lisez par la suite. அக்கினிக்குள்ளே இவர்களை போட போனார்களே அந்த வீரர்கள், போர் வீரர்கள், Et là, les soldats, en fait, ils allaient les jeter dans la fournaise. அவன் சூட்டுல செத்து போனான். Et en fait, eux-mêmes, ils étaient, les gens qui l'ont jeté, ils sont morts. மூன்று பேரை உள்ளே போட்ட பொழுது Et une fois qu'ils l'ont mis à l'intérieur, அவர்களை கட்டி இருந்த கட்டுகள் எல்லாம் எரிந்தன. les liens, en fait, se sont brûlés. ஆனா அவர்களுக்கு ஒன்றும் நடக்கல. Et eux, ils ont rien eu. திடீரென நேபுகாத்நேச்சார் கேக்குறான், Et là, le roi Nebuchadnezzar, il dit, ஏய், மூணு பேரை தானே போட்டோம், eh, mais on a mis que 3 personnes. மூணு பேரும் சாகல, Eh, mais ils sont pas morts. Ils நடக்கிறானுங்க. sont en train de marcher. நாலாவதா ஒரு ஆளும் Il y a நடக்குது. aussi 4 personnes. அந்த நாலாவது நபரை பார்த்தால் Et quand on regarde cette 4e personne, ஒரு தெய்வீகம் தெரிகிறது. on voit une dignité sur lui. இறைவனே வந்திருக்கிறார் போல் On a இருக்கிறது. l'impression que c'est Dieu qui est venu. மனுஷ தேவகுமாரனை போல On இருக்கிறது. a l'impression que c'est le Fils de Dieu. எல்லாரும் அப்செட் Et ils ஆயிட்டாங்க. étaient tous confus. யார் அந்த மூன்று பேரோடு நெருப்புக்குள்ளே வந்தது? Qui était l'autre personne qui était avec ces 3? ஆண்டவர். C'était Dieu. ஆண்டவர். C'était Dieu. ஆண்டவர்ல எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்ன Moi, தெரியுமா? j'aime bien une chose chez Dieu. ஆண்டவர் நெருப்பிலே இருந்து இவர்களை காப்பாற்றவில்லை. Dieu, il ne les a pas délivrés du feu. நெருப்புக்கு உள்ளே வைத்து காப்பாற்ற. En fait, il les a sauvés à l'intérieur du feu. தேங்க்யூ, இவ்வளவு சத்தமா ஆமென் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் நம்முடைய ஆண்டவர். C'est ça notre Dieu. பிரச்சனையிலே இருந்து காப்பாற்றினால் அது பெரிய விஷயம் அல்ல. En fait, il ne sauve pas en fait du problème. பிரச்சனைக்கு உள்ளே வைத்து காப்பாற்று. Il est en train de nous sauver en fait dans le problème. வணங்கதா, உங்களை பிரச்சனை உள்ளுக்கு வச்சிருந்து காப்பாத்துறது தான் அவரோட ஸ்டைல். Et en fait, son style à lui, c'est de vous sauver à l'intérieur du problème. நம்முடைய ஆண்டவர் வீராதி வீரர். Notre Dieu, c'est un Dieu puissant. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். Notre Dieu est fort. அவர் நம்மை Et காப்பாற்றுவதென்றால், c'est lui, s'il nous sauve, பிரச்சனைக்கு உள்ளே நம்மை போக விட்டு il nous laisse dans le problème அந்த பிரச்சனையால் நாம் அழிந்து போகாதபடி et காப்பாற்றுவார். il nous sauve afin qu'on ne soit pas péri à cause de ce ஆகவே problème. பிரெஞ்சு ஆராதனைக்கு வந்திருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், Donc moi je dis aux jeunes qui participent aux réunions françaises இந்த பிரசங்கத்தை ஓசியிலே கேட்ட வந்த மற்ற தமிழர்களுக்கும் சொல்லுகிறேன், et les autres Tamouls qui sont venus gratuitement assister en fait à ce culte, எதற்கும் பயப்படக்கூடாது. vous devez pas avoir peur de n'importe quoi. என்ன பிரச்சனை வந்தாலும், Même si vous avez des problèmes, என்ன வியாதி வந்தாலும், même si vous avez des maladies, அதற்கு உள்ளே போங்கள், allez à l'intérieur அந்த உள்ளே வைத்து கர்த்தர் et காப்பாற்றுவார். Dieu va vous délivrer à l'intérieur. என்றால் நம்முடைய தேவன் Parce que notre Dieu, அனனியா, அசரியா, மிஷாயேலினுடைய தேவன். parce que c'est le Dieu de Anania, Michaël et Azaria. அந்த மூன்று சுண்டைக்காய் பயல்கள் மூலமாக Et avec ces 3 jeunes hommes, பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கும் முழு உலகத்துக்கும் தெரிய வந்தது யார் உண்மையான et தேவன். pour le monde entier, pour Babylone entier, on a su qui était le vrai Dieu. என்ன நசுக்கிட்டாங்களா? நசுக்கின்னு என்னமோ சொல்லுச்சு. சரி, நீங்கள் உங்களை யார் நசுக்கினாலும் அது பரவாயில்ல, நசுக்கி ஓகே, நசுக்கிட்டாலும் Même si on a su,
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Dieu est avec vous. அக்கினிக்கு உள்ளே போங்கள். Allez à l'intérieur du feu. அவரும் வருவார். Et lui il va venir. உங்களை காப்பாற்றுவார். Et il va vous délivrer. ஆசீர்வதிப்பாராக. Il va vous bénir.